அதிகாலை நேரம். நான் நிலா. ஒரு மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தேன். வீட்டின் முற்றம் முழுவதும் வண்ணமயமான பூக்களால், குறிப்பாக பளபளப்பான விளக்குகளால் பிரகாசமாக ஜொலித்தது. அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. என் தோழிகள் என்னை புகழ்ந்து பேசினர். ஆனால் என் மனதிற்குள் ஏதோ ஒருவித பதட்டம் குடிகொண்டிருந்தது. திருமணம் என்றாலே இது சகஜம்தான் என்று என் மனம் சமாதானப்படுத்தியது. சொந்த வீட்டை விட்டு பிரிவது, புதிய சூழலில் இணைவது போன்ற கவலைகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும். ஆனால் எனக்கு இதில் ஒருபடி மேலே ஒரு கவலை இருந்தது. முற்றிலும் அறிமுகமில்லாத ஒருவருடன் புதிய பந்தத்தில் இணையும் எண்ணம். என் திருமணம் முழுமையாக பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டது என்பதால் இந்த பதட்டம் இன்னும் அதிகமாகவே இருந்தது. எல்லோரும் மணமகன் ஊர்வலத்திற்காக காத்திருந்தனர். என் தோழிகள் பலர் பூக்கள் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி வாசலில் நின்றார்கள். ஆனால் ஊர்வலம் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. என் அப்பா போன் செய்து கேட்டபோது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து நாங்கள் வழியில் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஊர்வலம் 11 மணிக்கு வந்து சேர வேண்டும். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு சண்டை நடப்பதாக உணர்ந்தேன். ஆனால் வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அறையின் கதவு திறந்தது. என் அம்மா கண்ணீரை துடைத்து கொண்டே உள்ளே வந்தார். அம்மாவின் கண்ணீரை கண்டதும் என் இதயம் நின்று போனது போல் இருந்தது. அம்மா, என்ன ஆச்சு? எல்லாம் சரியா இருக்கா என்று பதட்டத்துடன் கேட்டேன். அம்மா சொன்னார், ஆதித்யன் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டான். ஒருவேளை அவன் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை போல. வீட்டில் உள்ளவர்கள் கட்டாயப்படுத்தி இருப்பார்கள். அதனால்தான் இன்று காலை முதல் காணாமல் போய்விட்டான் என்றார். இதை கேட்டதும் என் அறையின் மேற்கூரை என் தலையில் விழுந்தது போல உணர்ந்தேன். என் திருமண கனவுகள் நொறுங்கி விழுந்தன. அம்மா தொடர்ந்து சொன்னார், அவர்கள் வந்திருக்கின்றார்கள், மன்னிப்பு கேட்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? மாப்பிள்ளையே இல்லை என்றால் ஊர்வலம் வந்து என்ன பயன்? இருப்பினும் ஆதித்யனின் பெற்றோர்கள் மிகவும் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டனர் என்றார். நான் அழ ஆரம்பித்தேன். அம்மா, அவர்களின் மன்னிப்பால் என்ன ஆகும்? நமது மரியாதை திரும்ப கிடைக்குமா? அவர்களின் மகன் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் ஏன் எனக்கு இத்தனை நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள் என்று கேட்டேன். அம்மா விளக்கினார். ஆதித்யன் அவர்களுக்கு தெரியாமல் செய்திருப்பான். ஆரம்பத்தில் அவன் இப்போது திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று மட்டும் சொன்னாராம். பெற்றோர்களுக்கு அவனது மறுப்புக்கான உண்மையான காரணம் தெரியவில்லை. ஆனால் அவன் இன்று காலை முதல் காணாமல் போய்விட்டான் என்றார். பிறகு அம்மா மேலும் அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயத்தை சொன்னார். அவர்கள் தங்கள் இளைய மகனுடன் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார்கள். இதனால் அவர்களின் மரியாதையும் நமது மதிப்பும் காப்பாற்றப்படும் என்றார். இதை கூறும்போது என் அம்மா தன் பார்வையை திருப்பிக் கொண்டார். இதை கேட்டதும் நான் அம்மாவை அகலமான கண்களால் பார்த்தேன். அம்மா, அவன் அரைகுறை மனநல பாதிப்புள்ளவன். அவன் மனதளவில் சரியில்லை. எப்படி ஒரு பைத்தியக்காரனுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று கேட்டேன். என் அம்மா துயரத்துடன் சொன்னார், இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை நிலா. இந்த உறவு நடக்கவில்லை என்றால், ஊர்வலம் திரும்பி சென்று விட்டால் இந்த வாசலில் வேறு யாரும் உனக்கு மீண்டும் ஊர்வலம் கொண்டு வர மாட்டார்கள். உன் அப்பாவின் மரியாதை பறிபோய்விடும். பையனிடம் குறை இருந்தாலோ, ஊர்வலம் திரும்பி சென்றாலோ, அல்லது ஊர்வலமே வரவில்லை என்றாலோ மக்கள் பெண்ணின் மீதுதான் குற்றம் சொல்லுவார்கள். நிச்சயம் பெண்ணிடம் ஏதோ குறை இருந்திருக்கும் என்று. என் குழந்தை தன் வாழ்நாள் முழுவதும் அப்பாவின் வீட்டில் இருப்பதற்கு நான் விரும்பவில்லை என்றார். என் மீது ஒரு பேரழிவு வந்துவிட்டது போல் உணர்ந்தேன். என் வருங்கால கணவரின் தம்பியை பார்த்தேன். அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்தது. அவன் 22 வயது இளைஞன். பார்க்க அழகாக இருந்தான். அவன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்து யாரும் மனநல பாதிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய குணம் 10-12 வயது குழந்தை போல இருந்தது. இப்படிப்பட்ட ஒருவனுடன் நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த முடியும்? நான், அம்மா, என்னால் இதை செய்ய முடியாது. நான் இந்த வீட்டில் உட்கார்ந்து வயதாகி போனாலும் பரவாயில்லை என்று சொன்னேன். என் அம்மா என் முன் கைகூப்பி அழுதார். நிலா, இப்பொழுது எங்கள் மரியாதை உன் கைகளில்தான் உள்ளது. உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடக்கும் என்று தெரியாது என்று சொன்னார். என் அம்மா கைகளை கூப்பியதையும் அவர் கண்களில் கண்ணீரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. என் மனதிற்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. நான் எழுந்து வெளியே வந்தேன். என் அப்பாவும் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தார். மற்றவர்கள் அனைவரும் வெளியே இருந்தார்கள். என் பெற்றோரின் நிலையை காண முடியாமல் நான் அமைதியாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் என் இதயம் அழுதது. நான் எதிர்கால வாழ்க்கைக்கு எவ்வளவு கனவுகள் கண்டிருந்தேன். ஆதித்யன் மீது என் மனதில் ஆசைகள் உருவாக ஆரம்பித்திருந்தன. அவன் என் வருங்கால கணவன் என்பதால் அவன் மீது ஆசைகள் ஏற்படுவது இயல்பானது. ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது.
கண்ணீருடன் ஆதித்யனின் இளைய சகோதரன் தீபக்குடன் என் திருமணம் நடந்தது. என் வீட்டை விட்டு விடைபெறும் போதும் அம்மாவுடன் சேர்ந்து விம்மி விம்மி அழுதேன். அந்த அப்பாவி பையன் தீபக் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனுடன் காரில் உட்காரும்போது அவன் கழுத்தில் இருந்த மாலையை பார்த்து அதை எடுத்து என் கழுத்தில் போட்டான். ஏன் அழுகிறாய்? உன் கழுத்தில் நோட்டு மாலை இல்லை என்பதற்காகத்தானே அழுகிறாய்? என் கழுத்தில் நிறைய நோட்டு மாலைகள் இருக்கின்றன. அதை உனக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது நீ இன்னும் அழகாக இருக்கின்றாய். இனி அழாதே. நீ அழும்போது சுத்தமாக நன்றாக இல்லை என்று சொன்னான். இப்படி சொன்ன பிறகு அவன் தன் பாக்கெட்டிலிருந்து சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து என் கையில் வைத்தான். என்னிடம் இருக்கும் அனைத்து பணத்தையும் நீ வைத்துக்கொள். அம்மா இன்னும் பணத்தை கொடுப்பாள். அதையும் நான் உனக்கே கொடுத்து விடுவேன். ஆனால் அழாதே. எனக்கு அழுகிற பெண்களை பிடிக்காது என்று சொன்னான். நான் அந்த அப்பாவி பையனை ஒரு முறை பார்த்தேன். உருவ அமைப்பில் அழகான இளைஞன். உயரம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் கடவுள் அவனுக்கு ஒரு குறை வைத்து விட்டார். அவனது உடல் வயதிற்கு ஏற்றாற்போல் வளர்ந்திருந்தது. ஆனால் அவனது குணம் ஒரு சிறிய குழந்தையின் குணமாகவே இருந்தது. நான் ஏன் அழுகிறேன் என்று அவனுக்கு என்ன தெரியும்? நான் என் விதியை பற்றி அழுது கொண்டிருந்தேன். இது என்னை மிகவும் காயப்படுத்தியது. கடந்த 3 மாதங்களாக ஆதித்யனின் புகைப்படத்தை பார்த்தேன். என் மனதிற்குள் அவனை காதலித்தேன். அவன் கனவுகளை என் கண்களில் வளர்த்தேன். இப்போது அதே வீட்டிற்கு போகப் போகிறேன். ஆனால் அவனது தம்பியின் மனைவியாக. நான் அனுபவித்த வலி மிக பெரியது. என் பெற்றோர்கள் தங்கள் மரியாதையை காரணம் காட்டி இந்த குறைபாடு உள்ளவனுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என் கண்களில் கண்ணீர் வற்றவில்லை. என் அழுகை நிற்கவில்லை. நான் அறைக்கு வந்தபோது அது தீபக்கின் அறையாக இருந்தது. அதற்கு நேர் எதிரே ஆதித்யனின் அறை இருந்தது. அது இன்று பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆதித்யனின் அறைக்குள் சென்று உட்கார எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. அந்த அறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அது முற்றிலும் விரிச்சோடி கிடந்தது. நான் தீபக்கின் அறையில் உட்கார்ந்திருந்தேன். என் மாமியார் என்னை அறையில் விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டார். ஆதித்யன் எனக்கு எங்கும் முகம் காட்ட முடியாத நிலையை ஏற்படுத்திவிட்டான். 3 மாதங்கள் நிச்சயம் செய்துவிட்டு திடீரென ஊர்வல நேரத்தில் எங்கோ போய்விட்டான். அவன் ஒருமுறை கூட தன் விருப்பமின்மையை வெளிப்படுத்தவில்லை. ஆரம்பத்தில் ஒருமுறை நான் இப்பொழுது திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று மட்டும்தான் சொன்னான். ஆனால் உன்னுடன் நிச்சயம் செய்த பிறகு அவன் எதுவும் சொல்லவில்லை. திருமண நாள் வரை ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவில்லை. காலையில் எதையும் சொல்லாமல் சென்று விட்டான் என்றார். இப்போது நான் அவர்களிடம் என்ன சொல்ல முடியும்? என் மாமியார் தீபக்கும் மிகவும் நல்லவன். கொஞ்சம் மனநல பாதிப்புள்ளவன். ஆனால் மற்றபடி எல்லாம் சரியாக இருக்கின்றான். அவன் உன்னை மிகவும் அன்புடன் பார்த்து கொள்வான் என்றார். அவள் ஒரு தாய். அவளுக்கு அப்படி சொல்வது எளிது. ஆனால் எனக்கு ஒரு மனநல பாதிப்புள்ள பையனுடன் வாழ்வது எளிதல்ல. என் மாமியார் அறையை விட்டு சென்று விட்டார். என் இதயம் வரும் காலத்தை பற்றி நினைத்து மிகவும் பயந்து நடுங்கியது. சிறிது நேரத்தில் தீபக் சிரித்து கொண்டே உள்ளே வந்து கதவை மூடினான். விரைவாக கட்டிலில் ஏறி உட்கார்ந்தான். நான் சற்றென்று பின்வாங்கினேன். பிறகு அவன் கழுத்திலிருந்த ரூபாய் நோட்டு மாலையை எடுத்து பிரித்து பணத்தை எண்ண ஆரம்பித்தான். பணம் எண்ணுவதில் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். பார், என்னிடம் எத்தனை நோட்டுகள் உள்ளன. ஆனால் நீ கவலைப்படாதே. நாம் இருவரும் சரிபாதியாக பிரித்துக் கொள்வோம். யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கண்ணை சிமிட்டினான். நான் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் வேகமாக ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்தான். நான் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்று அவன் என்னை கோபமாக முறைத்தான். பார், நீ எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். எல்லா பணத்தையும் என்னிடமே வைத்துக் கொள்வேன். பிறகு எனக்கு ஒரு ரூபாய் நோட்டு கூட கொடுக்கவில்லை என்று சொல்லாதே. சீக்கிரம் உதவி செய். இவற்றை இப்பொழுதே மறைக்க வேண்டும். இவ்வளவு பணம் இருக்கிறது. அம்மாவின் கண்ணில் இந்த பணம் பட்டால் எல்லா பணத்தையும் என்னிடமிருந்து திரும்ப கேட்டு விடுவார். எனக்கு தெரியும். என்னிடம் பணம் இருக்கும் பொழுதெல்லாம் அம்மா எல்லா பணத்தையும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வார். நீ பிறகு வாங்கிக் கொள் என்று சொல்வார். பிறகு தருவதே இல்லை. நான் பிடிவாதம் பிடித்தால் ஒரு ரூபாய் நோட்டை மட்டும் கொடுத்து, உன்னால் நிறைய பணத்தை கையாள முடியாது, ஒரு ரூபாய் நோட்டை மட்டும் வைத்துக்கொள் என்று சொல்வார். அந்த ஒரு நோட்டில் ஒரு ஐஸ்கிரீம் அல்லது ஒரு சாக்லேட் மட்டும்தான் வரும். எனக்கு நிறைய பணம் வேண்டும். அதை அம்மா கொடுப்பதில்லை. ஆனால் பாரு, இன்று எனக்கு எவ்வளவு பணம் கிடைத்திருக்கிறது. இந்த பணத்தை நான் அம்மாவிடம் இருந்து மறைத்து வைப்பேன். பிறகு நாம் இருவரும் தினமும் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் சாப்பிடுவோம் என்றான். நான் அமைதியாக அவனுக்கு ரூபாய் நோட்டுகளை அடுக்க உதவ ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நோட்டாக எடுத்து அவனிடம் கொடுத்தேன்.
பிறகு அவன் அந்த நோட்டுகளை அனைத்தையும் என்னிடம் கொடுத்தான். சரி, இவற்றை எங்கேயாவது மறைத்துவிடு, அம்மாவுக்கு தெரியவே கூடாது என்று சொன்னான். நான் சரி என்று சொல்லி அந்த நோட்டுகள் அனைத்தையும் அலமாரியின் லாக்கரில் வைத்தேன். அவன் உண்மையிலேயே மிகவும் அப்பாவி பையன். திருமண உறவை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. நான் இந்த கனமான உடைகளில் எனக்கு சங்கடமாக இருக்கிறது, நான் மாற்றிக்கொள்ளலாமே என்று கேட்டேன். அவன் ஆமாம் ஆமாம், மாற்றிக்கொள், என்னிடம் ஏன் கேட்கிறாய் என்று சொல்லிவிட்டு படுக்கையில் சௌகரியமாக படுத்துக்கொண்டான். நான் இருந்த அறையில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அலமாரியும் இருந்தன. தூங்கக்கூடிய சோபா எதுவும் இல்லை. நான் உடை மாற்றிவிட்டு குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது அவன் படுக்கையில் படுத்துக்கொண்டே சிரித்து கொண்டிருந்தான். அவன் ஏன் சிரிக்கின்றான் என்று எனக்கு புரியவில்லை. நான் தயக்கத்துடன் படுக்கையின் மறுபக்கம் படுத்துக்கொண்டேன். நான் படுத்தவுடன் அவன் திரும்பி என் பக்கம் பார்த்தான். ஒரு நிமிடம் கேள் என்று சொன்னான். அவன் குரல் கேட்டதும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் இப்பொழுது என்ன நினைக்கின்றான், அடுத்து என்ன சொல்ல போகின்றான் என்று தெரியவில்லை. நான் மிகவும் பயந்திருந்தேன். சொல் என்று சொன்னேன். அவன் உன் பெயர் என்ன, ஏதாவது பெயர் இருக்கும் தானே என்று கேட்டான். நான் நிலா, என் பெயர் நிலா என்று சொன்னேன். அவன் நல்ல பெயர் என்று சொன்னான். பிறகு அவன் அந்த பணத்தில் வாங்கக்கூடிய பொருட்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அந்த பணத்தில் கண்காட்சிக்கு செல்வோம், அங்கு பானிபூரியும் ஐஸ்கிரீமும் சாப்பிடுவோம், நிறைய ஊஞ்சல்களிலும் ஆடுவோம், இன்னும் என்னென்னவோ. அவன் பேச்சை கேட்டுக்கொண்டே நான் எப்பொழுது தூங்கினேன் என்று தெரியவில்லை. ஆனால் காலையில் என் மீது ஒரு கணம் உணர்ந்தபோது கண் விழித்தேன். பார்த்தால் தீபக் எனக்கு மிக அருகில் படுத்திருந்தான். அவனது ஒரு கை என் மீது இருந்தது, என் கையின் மீது அவனது தலை இருந்தது. அவன் அதை அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். ஒருவேளை தூக்கத்தில் அவன் இதையெல்லாம் செய்திருக்கலாம். நான் மெதுவாக அவனை பின்னுக்கு தள்ளி விரைவாக குளித்துவிட்டு தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மாமியார் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார். மேலும் தன் மூத்த மகன் ஆதித்யனை பற்றி கவலையில் இருந்தார். ஏனெனில் அவன் எங்கிருக்கின்றான் என்று இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. என் மாமியார் என்னுடனேயே காலை உணவு சாப்பிட்டார். நான் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த போது தீபக்கின் குரல் கேட்க ஆரம்பித்தது. நிலா நிலா என்று என்னை அழைத்தான். என் மாமியார் போய் பார், என்ன ஆச்சு என்று சொன்னார். நான் அறைக்கு சென்று பார்த்தேன். அவன் ஃபேண்டும் பனியனும் அணிந்திருந்தான். கோபமாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். அம்மா சொன்னார், இன்றிலிருந்து என் எல்லா வேலைகளையும் நீதான் செய்வாய். வா, எனக்கு சட்டை போட்டுவிடு. என்னால் பொத்தான்களை சரியாக போட முடியவில்லை. நான் தலைகீழாக போட்டால் அம்மா திட்டுவார் என்று சொன்னான். இதை கேட்டதும் நான் சற்று பயந்தேன். சீக்கிரம் செய், என் முகத்தை என்ன பார்க்கிறாய் என்றான். நான் அலமாரியிலிருந்து சட்டையை எடுத்து அவனுக்கு போட ஆரம்பித்தேன். துண்டால் என் தலையையும் உலர்த்திவிட்டு சீவி விடு என்றான். இப்போது மெதுவாக அவனது எல்லா வேலைகளையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு மாலை அவன் என்னை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து சென்று, கொஞ்ச தூரத்தில் ஒரு கண்காட்சி இருக்கிறது, வா, அங்கு சென்று சுற்றி பார்ப்போம், நிறைய வேடிக்கை செய்வோம் என்றான். நானும் அவனுடன் செல்லும்போது ஒரு விசித்திரமானவளாக தோன்றினேன். நான் அவனிடம், நான் வரவில்லை, நீ தனியாக போ, நான் வரமாட்டேன் என்றேன். அவன், நீ இல்லாமல் எப்படி போவது, நீ என் மனைவி. அம்மா சொல்கிறார், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள், அதாவது ஒன்றாக இருப்பார்கள், நண்பர்களாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் நண்பர்கள் தானே எப்பொழுதும் ஒன்றாக இருப்பார்கள். அதனால் நீ என் நண்பன். இவ்வளவு சிறிய விஷயம் கூட உனக்கு புரியவில்லையா? நீ சுத்த பைத்தியம் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். நான் அவனது அப்பாவி முகத்தை பார்த்தேன். எந்த விதமான போலித்தனமும் பொய்யும் இல்லாத சுத்தமான முகம் அது, ஒரு அப்பாவி குழந்தையைப் போல. நான் விரைவாக அவனது முகத்திலிருந்து பார்வையை அகற்றினேன். கண்காட்சிக்கு சென்றதும் அவனது மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. முதலில் அவன் எனக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தான். நான் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என் வாயில் தானே ஊட்டிவிட்டான். பிறகு ராட்டினமாடுவோம், வா, மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்றான். நான், தீபக், எனக்கு பயமாக இருக்கிறது என்றேன். அவன், நான் உன்னுடன் இருக்கின்றேன், என் கையை பலமாக பிடித்துக்கொள், உனக்கு பயம் இருக்காது, எனக்கும் பயம் இல்லை, மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று சொன்னான். அவன் என்னை ராட்டினத்தில் அமர வைத்து அவனும் அருகில் அமர்ந்து கொண்டான். ராட்டினம் நகர ஆரம்பித்தவுடன் என்னை விட அவனது கூச்சல்கள் அதிகமாக இருந்தன. அவன் அவ்வளவு சத்தம் போட்டான். எல்லோரும் அவனைத்தான் பார்த்தார்கள். ராட்டினம் மேலே செல்லும் பொழுது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்த ஆரம்பித்தான். சில சமயங்களில், சீக்கிரம் என்னை ராட்டினத்திலிருந்து இறக்குங்கள், இந்த ராட்டினம் என்னை தூக்கி எறிந்துவிடும், நான் தொம்மென்று தரையில் விழுந்து இறந்து விடுவேன் என்று கத்திக் கொண்டிருந்தான்.
நான் தீபக்கை சற்று அதட்டி, உனக்கு என்ன ஆச்சு? அமைதியாக உட்கார்ந்திரு. பார், எல்லோரும் உன்னை பார்க்கிறார்கள். இதற்கு முன் நீ மிகவும் தைரியசாலியாக பேசினாயே. இப்போது என்ன ஆச்சு? உன் தைரியம் எல்லாம் காற்றில் கரைந்து விட்டதா? அமைதியாக உட்கார்ந்து என் கையை பிடித்துக்கொள் என்றேன். நான் அவனது கையை பலமாக பிடித்துக்கொண்டு அவனுக்கு தைரியம் கொடுத்தேன். இப்போது உனக்கு பயம் இருக்காது. உன் கண்களை மூடிக்கொள் என்றேன். ஆனால் அவனது பயம் நீங்கவில்லை. அவன் என் இடுப்பை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னை அவனுக்கு மிக அருகில் இழுத்து கொண்டான். அவன் என்னை 2 கைகளாலும் இறுக்கமாக பிடித்திருந்தான். நான் விரும்பியும் அவனிடமிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அவனது கண்கள் மூடியிருந்தன. அவன் என்னை தன்னுடன் அணைத்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை தன் பயத்தை குறைக்க முயற்சி செய்திருக்கலாம். அவனது இதய துடிப்பு வேகமாக இருந்தது. அதை நான் தெளிவாக உணர்ந்தேன். ஏனெனில் என் தலை அவனது மார்புடன் ஒட்டியிருந்தது. அவன் என்னை பிடித்த பிறகு அவனது கூச்சல்கள் நின்றுவிட்டன. ஆனால் என் உயிர் அப்பொழுதுதான் போனது போல அவனது விரல்கள் என் இடுப்பில் தானாகவே நகர ஆரம்பித்தன. ராட்டினம் நின்றுவிட்டது. ஆனால் அவன் இன்னும் என்னுடன் ஒட்டி கொண்டிருந்தான். நான் மிகவும் சிரமப்பட்டு அவனை என்னிடமிருந்து பிரித்தேன். அவன் அதிர்ச்சியில் இருந்தான். எல்லோரும் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் வெட்கத்தால் தலைகுனிந்தேன். நான், தீபக், இப்பொழுது வீட்டிற்கு போகலாம், போதும் என்றேன். அவனும் அமைதியாக வீட்டிற்கு வந்தான். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவனது நடத்தை திடீரென மாற ஆரம்பித்தது. அவன் என் முகத்தை மிகவும் உன்னிப்பாக பார்த்தான். ஒருமுறை நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ என் முகத்தில் சிதறியிருந்த முடியை நீக்குவது போல உணர்ந்தேன். சற்றென்று என் கண் விழிக்க அவன் எனக்கு மிக அருகில் இருந்தான். என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நான் சற்றென்று எழுந்து உட்கார்ந்தேன். என் துப்பட்டாவை என் மீது போட்டுக்கொண்டு படுக்கையிலிருந்து கீழே இறங்கினேன். நான் வெளியே செல்வதற்கு முன் அவன் என் கையை பிடித்தான். இங்கு உட்கார் என் அருகில் என்று சொல்லிவிட்டு என்னை படுக்கையில் உட்கார வைத்தான். அவனும் எனக்கு அருகில் வந்தான். என் உயிர் போவது போல் உணர்ந்தேன். தீபக், ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய் என்னிடம்? நான் உன்னை என்ன சாப்பிட்டு விடுவேனா என்று கேட்டான். நான், இல்லை, நான் காலை உணவு செய்ய வேண்டும், தாமதமாகிறது, அம்மாவுக்கு பசியாக இருக்கும் என்று சொன்னேன். அவன், சரி, அம்மாவுக்கு காலை உணவை கொடுத்துவிட்டு என் உணவை அறைக்கு கொண்டு வா என்றான். நான், சரி, கொண்டு வருகிறேன் என்றேன். நான் அவனிடமிருந்து விலகி இருக்க வழிகளை தேடிக் கொண்டிருந்தேன். என் மாமியாருக்கு காலை உணவு கொடுத்த பிறகு நான் அவனுக்கு காலை உணவு கொண்டு வந்தேன். அவனிடம் காலை உணவு சாப்பிடச் சொல்லிவிட்டு நான் வீட்டை சுத்தம் செய்யப் போகிறேன் என்று சொல்லும் எண்ணத்தில் தான் இருந்தேன். ஆனால் நான் காலை உணவு தட்டை கீழே வைத்தவுடன் அவன், உன் கையால் ஊட்டு என்று சொன்னான். நான், தீபக், இது என்ன குழந்தைத்தனம் என்று கேட்டேன். அவன், உன் கையால் ஊட்டு, இல்லையென்றால் தட்டை எறிந்து விடுவேன் என்றான். நான் கட்டாயத்தில் என் கைகளால் அவனுக்கு காலை உணவை ஊட்ட ஆரம்பித்தேன். ஆனால் கடைசி கவலத்தில் அவன் என் கையை பிடித்து கொண்டான். என் கைகளை உன்னிப்பாக பார்த்தான். பிறகு சற்றென்று என் கைகளை தன் உதடுகளில் வைத்து கொண்டான். என் இதயம் துடிப்பதை மறந்துவிட்டது போல் உணர்ந்தேன். பிறகு சிரித்துக்கொண்டே, உன் கைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன என்று சொன்னான். நான் விரைவாக சுத்தம் செய்யும் சாக்கை சொல்லி தட்டை எடுத்து வெளியே வந்தேன். ஆனால் என் இதய துடிப்புகள் சத்தம் போட்டன. நாள் முழுவதும் நான் அறைக்குள் செல்லவில்லை. வேலைகளில் என்னை பிஸியாக வைத்துக் கொண்டேன். ஆனால் இரவில் அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் அறைக்கு சென்றபோது அவன் படுக்கையில் படுத்திருந்தான். அவனது கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். நான் கைகளில் வளையல்களை கலட்டி கொண்டிருந்த பொழுது அவன் என் அருகில் வந்தான். என் வளையல்கள் நிறைந்த கைகளை பிடித்து என் வளையல்களுடன் விளையாட ஆரம்பித்தான். நான் என் கையை அவனிடமிருந்து விடுவிக்க முயன்றபோது அவன் என் கையை உறுதியாக பிடித்து கொண்டான். என்ன விஷயம்? ஏன் கைகளை உதறுகிறாய் என்று கேட்டான். பிறகு, உன் கைகளில் வளையல்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன என்று சொன்னான். அவனது கண்கள் இன்னும் என் மீது நிலைத்திருந்தன. இந்த நேரத்தில் அவன் எங்கும் பைத்தியக்காரனாக தெரியவில்லை. திடீரென அவனது முகத்தில் ஒரு குறும்பு தோன்றியது. எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னான். அவனது பேச்சை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே சிரிக்க ஆரம்பித்தான். தெரியுமா, நாம் கண்காட்சிக்கு சென்றபோது எனக்கு பயமாக இருந்தது. நீ என்னை உன்னுடன் அணைத்து கொண்டபோது என் பயம் எல்லாம் நீங்கிவிட்டது. ஆனால் அதனுடன் வேறு ஏதோ நடந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றான். அவனது பேச்சை கேட்டதும் என் இதயம் வேகமாக துடித்தது. அவனது குணம் 10-11 வயது குழந்தையின் குணமாக இருந்தாலும் அவனது உடல் 23-24 வயதுடையதாக இருந்தது. அவன் முழுமையான ஆண். என் சகவாசம் அவனது உணர்வுகளை தூண்டிவிட்டிருந்தது.
நான் அவனது பிடியிலிருந்து விலகிக் கொண்டிருந்தேன். ஆனால் தீபக் என்னை பேராசை கொண்ட கண்களால் பார்த்தான். பிறகு யோசிப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்காமல் என்னை இழுத்து தன் கைகளில் அணைத்துக் கொண்டான். என் உதடுகளில் தன் உதடுகளை வைத்தான். அதன் பிறகு அவன் என்னை ஆர்வத்துடன் முத்தமிட ஆரம்பித்தான். கணவன் மனைவி உறவு இயற்கையானது. அவன் என் கணவன். அவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் என் கணவன். அவனது அணைப்பை பெற்று நானும் உருக ஆரம்பித்தேன். யாருக்கும் எதுவும் தெரியாமல் எங்கள் இருவருக்கும் இடையே எதிர்பாராத நெருக்கம் ஏற்பட்டது. எல்லாம் முடிந்து போனது. தீபக் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். மீண்டும் என்னை இழுத்து அணைத்து கொண்டான். என் நெற்றியில் முத்தமிட்டு, நீலா, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என்னை விட்டு எங்கும் போகாதே. நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்றான். இப்போது அவனது ஆசை என் மீது இன்னும் அதிகமாகி இருந்தது. எந்நேரமும் என்னுடன் நெருங்கி இருக்க முயற்சிப்பான். எந்நேரமும் நிலா நிலா என்று அழைப்பான். நானும் தீபக்கை என் விதியாக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் திருமணம் முடிந்து 15 நாட்கள் ஆகியிருந்தன. திடீரென ஒரு நாள் கதவு தட்டப்பட்டது. என் மாமியார் கதவை திறந்தார். எதிரே நின்றவரை கண்டதும் என் மாமியாரின் மூச்சு நின்றுவிட்டது போல உணர்ந்தார். ஏனென்றால் எதிரே காயமடைந்த நிலையில் ஆதித்யன் நின்று நின்றான். நான் அப்போது என் அறையில் இருந்தேன். தீபக் மீண்டும் ஒரு பிடிவாதம் பிடித்திருந்தான். இன்று என் தலைமுடியை உன் கைகளால் அலங்கரிப்பாய். ஒருமுறை நானும் அலங்கரித்தேன். ஆனால் மீண்டும் மீண்டும் தலைமுடியை களைத்துவிட்டு நான் தரையில் உட்காருகிறேன். நீ படுக்கையில் உட்கார்ந்து என் தலைக்கு மசாஜ் செய். எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னான். நான் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவனது தலைக்கு மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன். அவனது செயல்கள் எனக்கு மிகவும் குழந்தைத்தனமாக தோன்றின. ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். நான் என்னை சூழ்நிலையின் போக்கில் விட்டுவிட்டேன். தீபக்கிலேயே என் மகிழ்ச்சியை கண்டறிய ஆரம்பித்தேன். அதனால் நான் அவனது எல்லா வேலைகளையும் செய்து வந்தேன். இப்பொழுது நான் தீபக்கின் தலைக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் மாமியாரின் அலறல் சத்தம் கேட்டது. நானும் தீபக்கும் அறையிலிருந்து வெளியே வந்தபோது எதிரில் இருந்த காட்சியை பார்த்ததும் என் மீது ஆகாயம் இடிந்து விழுந்தது போல் இருந்தது. ஏனென்றால் எதிரில் காயமடைந்த நிலையில் ஆதித்யன் நின்றிருந்தான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னை விட ஆதித்யன் அதிகமாக அதிர்ச்சி அடைந்தான். என் மாமியார் ஆதித்யனை பிடித்து சோபாவில் உட்கார வைத்து விட்டார். அவனது நெற்றியில், கையில், காலில் ஆங்காங்கே கட்டுகள் போடப்பட்டிருந்தன. அப்போதும் அவன் தள்ளாடி கொண்டிருந்தான். அவனது முகமும் வீங்கி இருந்தது. என் மாமனாரும் வந்து விட்டார். நான் கல் சிலை போன்று பின்னால் நின்று கொண்டிருந்தேன். தீபக் ஆதித்யனின் சகோதரன். அவனும் அங்கே தூரமாக நின்றிருந்தான். வரவிருக்கும் ஆபத்தை அவனும் உணர்ந்து கொண்டான் போல. என் மாமியார் அழுது கொண்டே ஆதித்யனிடம் கேட்டார். நீ எங்கே போயிருந்தாய் மகனே? திருமண நாளில் நாங்கள் எவ்வளவு அவமானத்தை சந்திக்க நேர்ந்தது என்று உனக்கு தெரியுமா என்றார். ஆதித்யன் மிகவும் வருத்தமாக இருந்தான். அவனது கண்களில் கண்ணீர் இருந்தது. அவன் திரும்பி என்னை பார்த்து, நீங்கள் என் அன்பானவளை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டீர்கள் அம்மா. நீங்கள் மிகவும் நல்ல காரியம் செய்தீர்கள் என்று சொன்னான். பிறகு ஆதித்யன் சொல்ல ஆரம்பித்தான். அந்த நாள் நான் என் வண்டியை எடுத்துக்கொண்டு பக்கத்து நகரில் உள்ள சலூனுக்கு சென்றேன். ஆனால் வழியில் எனக்கு விபத்து நடந்துவிட்டது. அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. நினைவு திரும்பிய போது 15 நாட்கள் கடந்து விட்டிருந்தன. நான் விரைவாக அங்கிருந்து ஓடி வந்தேன். இன்று என் திருமணம் அதிகம் தாமதமாகிவிட்டதே என்று. ஆனால் மருத்துவர் என்னிடம், நீ கடந்த 15 நாட்களாக மயக்கத்தில் இருந்தாய். உன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. உன் அருகில் மொபைல் கூட இல்லை. அதனால் நாங்கள் உனக்கும் உன் வீட்டினருக்கும் தகவல் கொடுக்க முடியவில்லை. கடந்த 15 நாட்களாக மருத்துவமனையில் தான் இருக்கின்றாய் என்றார். என்று என் உடல்நிலை சீரானதும் நான் விரைவாக வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று சொன்னான். இந்த உண்மை என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது போல் இருந்தது. நான் பலமுறை மறைமுகமாக ஆதித்யனை பார்த்திருந்தேன். அவன் ஒரு அழகான கவர்ச்சியான இளைஞன் என்பதில் சந்தேகமில்லை. 3 மாதங்களுக்கு முன்பு நிச்சயமாகி இருந்தன. என் மனதில் அவனுக்கான உணர்வுகள் உருவாக ஆரம்பித்திருந்தன. ஆனால் அவன் திரும்பி வந்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலை கொண்டு வந்தது. இப்போது என் திருமணம் அவனது இளைய சகோதரனுடன் நடந்துவிட்டது. நான் ஒரு ஆற்றில் சிக்கிக் கொண்டது போல இருந்தேன். மாமியார் ஆதித்யனிடம், நீ சென்ற பிறகு மரியாதையை காப்பாற்ற தீபக்குக்கும் நிலாவிற்கும் திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று சொன்னபோது ஆதித்யனின் முகம் சற்றென்று வெளிரி போனது. அவன் அவ்வளவு அதிர்ச்சி அடைந்தாலும் அது குறைவுதான். அவன் தன் தாயை பார்த்து கத்த ஆரம்பித்தான். நீங்கள் எனக்கு என்ன செய்து விட்டீர்கள்? அவமானமடைந்தால் அவமானமடையட்டும். குறைந்தபட்சம் என் காதலை இந்த பைத்தியக்காரனிடம் ஒப்படைத்திருக்க வேண்டாமே. நான் நிலாவை காதலித்தேன்.
அவளுடன் வாழ்க்கையை வாழ நினைத்தேன். பிறகு எனக்கு இப்படி ஒரு பெரிய துரோகத்தை எப்படி செய்தீர்கள் என்று அவன் அழுதான், கத்தினான், பொருட்களை தூக்கி எறிந்தான். தீபக் அதை பார்த்ததும் உடனடியாக என் கைகளை பிடித்துக்கொண்டு அறைக்குள் அழைத்து வந்தான். நிலா, நீ அறைக்குள்ளேயே இரு. அண்ணாவுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது போல. ஒருவேளை உனக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடும். நீ என் மனைவி, இங்கு மறைந்திரு. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என்று சொன்னான். அவன் என்னை அறைக்கு அழைத்து வரப்பொழுது என் கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் ஆச்சரியத்துடன் தீபக்கை பார்த்து கொண்டிருந்தேன். என் மூச்சு அடைத்தது. இனி என் தலையெழுத்து என்னவாகுமோ என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையை அறிந்த ஆதித்யனுக்கு வலிப்பு ஏற்பட்டது போல இருந்தது. அவன் தன் அறைக்கு அனுப்பப்பட்டு மருத்துவர் உடனடியாக வரவழைக்கப்பட்டார். அவனுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டது. மாமியார் என் முகத்தை பார்த்தார். சில சமயங்களில் தீபக்கையும் பார்த்தார். நான் அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து ஆதித்யனுக்கு நினைவு திரும்பிய போது அவன் சற்று இயல்பு நிலைக்கு வந்திருந்தான். அவன் தெளிவாக, நான் நிலாவை திருமணம் செய்ய விரும்புகிறேன். இந்த பைத்தியக்காரன் எப்படி நிலாவை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும்? இவன் உடல் அளவில் வளர்ந்திருந்தாலும் இவனது மனம் இன்னும் குழந்தைத்தனமாகவே உள்ளது. இவனுக்கு எப்படி திருமண பொறுப்பை தாங்க முடியும்? கணவன் மனைவி உறவு என்றால் என்னவென்று இவனுக்கு தெரியாது என்று சொன்னார். என் மாமியார் பெருமூச்சு விட்டு தன் மகன் அருகில் உட்கார்ந்து, இப்போது அது சாத்தியமில்லை. நிலா மற்றும் தீபக் திருமணம் முடிந்து 15 நாட்கள் ஆகின்றன. ஒருவேளை விதி இப்படித்தான் எழுதி இருக்கின்றதோ என்னவோ என்று சொன்னார். ஆனால் அடுத்த கணமே ஆதித்யன் கத்தினான், ஒருபோதும் இல்லை அம்மா, தீபக் ஒரு குழந்தைத்தனமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். திருமணத்தை விளையாட்டுத்தனமாகவே செய்திருப்பான். அதை போல விளையாட்டாக நினைத்து அவன் நிலாவை விவாகரத்து செய்ய முடியும் என்று சொன்னார். ஆனால் மாமியார் கோபத்தில் பேச ஆரம்பித்தார். இது பொம்மைகளுக்கு நடக்கும் விளையாட்டு அல்ல. இது ஒரு புனிதமான உறவு. நமது குடும்பத்தில் இதுவரை யாரும் விவாகரத்து செய்ததில்லை. நீ இப்படி பேசுகிறாயே என்றார். ஆனால் ஆதித்யன் கேட்க தயாராக இல்லை. இந்த பைத்தியக்காரன் நிலாவை சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது. இந்த முடிவை நான் நிலாவிடமே கேட்க விரும்புகிறேன். நிலா என்னுடன் திருமணம் செய்ய விரும்பினால் சரி என்றார். என் மாமனார் ஆதித்யனுக்கு ஆதரவாக இருந்தார். நிலா மற்றும் ஆதித்யனின் திருமணத்தை நடத்த வேண்டும். நிலாவிற்கு தீபக்கிடமிருந்து விவாகரத்து பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கருதினார். நான் அறைக்கு வெளியே இருந்தபடி இந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதே சமயம் தீபக்கும் என் அருகில் இருந்தான். அவன் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அடுத்த கணமே என் அருகில் வந்தான். என் கையை பிடித்து கொண்டு, பார் நிலா, நீ என்னுடையவள். நீ முதலில் ஆதித்யன் அண்ணாவின் மனைவியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆதித்ய அண்ணன் சென்று விட்டார் தானே. இப்பொழுது நீ என்னை ஆதித்யன் அண்ணனுக்காக விட்டு விடுவாயா? பார், அப்படி செய்யாதே. நான் உன்னை எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கின்றேன். நான் உனக்கு என் மாலை பணத்தில் பாதியை கூட கொடுத்தேன். உன்னை ஊஞ்சலில் ஆட்டினேன். உனக்கு தெரியும், நான் என் பங்கு ஐஸ்கிரீமையும் உனக்கு தருகிறேன். உனக்கு தலைவலிக்கும் போது உன் தலையை மசாஜ் செய்கிறேன். நீ என்னை விட்டுவிட்டு அண்ணாவின் மனைவியாக மாட்டாய்தானே என்றான். இந்த 15 நாட்களில் நான் முதல் முறையாக தீபக்கின் கண்களில் கண்ணீரை கண்டேன். அவன் குழந்தையைப் போல கண்களில் கண்ணீருடன் என்னிடம் கேட்டான். அதே சமயம் ஒரு கையால் கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் பயந்தான். ஒருவேளை நான் அவனை விட்டு போய் விடுவேனோ என்று. நான் விசித்திரமான நிலையில் நின்றிருந்தேன். தீபக்கின் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. அவன் என் கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டு என்னிடம் கேட்டான். நான் அவனது கைகளை தள்ளிவிட்டு அறைக்கு வந்து பெருமூச்சு விட்டேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. தீபக்குடன் இருப்பதா அல்லது ஆதித்யனுடன் திருமணத்திற்கு சம்மதிப்பதா என்று. ஆதித்யன் ஒரு நல்ல, அழகான, கவர்ச்சியான சாதாரண பையன். தன் வேலைகளை செய்தான். நன்றாக சம்பாதித்தான். சமூகத்தில் அவனுக்கு மரியாதை இருந்தது. ஆனால் அவனால் எனக்கு அவமானம் ஏற்பட்டது. அது ஒரு விபத்து என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒருவேளை அந்த விபத்தும் எனது திருமணம் தீபக்குடன் நடைபெறுவதற்காக நடந்திருக்கலாம். என் விதி தீபக்குடன் எழுதப்பட்டிருக்கலாம். தீபக்கை பார்த்தால் அவன் குழந்தைத்தனமாக இருந்தாலும், அவனது மனநிலை சரியாக இல்லாவிட்டாலும், திருமணம் நடந்ததிலிருந்து அவன் என்னுடன் மிகவும் மாறிவிட்டான். நான் சொன்னதை செய்தான். அவனது அன்பு, அவனது காதல், இவ்வளவு அக்கறை காட்டுவது, இவை அனைத்தையும் மீறி நான் அவனை எப்படி தனியாக விட்டுவிட்டு அவனது சகோதரனுடன் பந்தம் வைத்துக் கொள்ள முடியும்? இது போன்ற ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் என் மனதில் ஒலித்தன. ஆனால் என் மனதிற்குள் நடந்த போட்டியில் ஆதித்யன் வென்றுவிட்டான். அவனது வார்த்தைகள் வலுவாக இருந்தன. என்னால் மறுக்க முடியவில்லை. நான் ஆதித்யனை திருமணம் செய்ய முடிவு செய்தேன்.
நான் என் அறையில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது தீபக் அறைக்குள் நுழைந்தான். நான் அவனை பார்த்தபோது அவன் தலை குனிந்தான். ஒருவேளை வீட்டில் நடந்த பேச்சுக்களையும் ஆதித்யனுக்கு ஆதரவாக அனைவரும் பேசியதையும் கேட்டு எனக்கும் அவனுக்குமான பந்தம் விரைவில் முடிவடைய போகிறது என்பதை அவன் அறிந்திருப்பான். நான் அவனை பார்த்தபோது அவன் தலை குனிந்தபடி படுக்கையில் உட்கார்ந்திருந்தான். அவனது கண்களில் இன்னும் கண்ணீர் இருந்தது. அதை அவன் மீண்டும் மீண்டும் துடைத்துக் கொண்டிருந்தான். இன்று அவன் எங்கும் சிறிய குழந்தையாக தெரியவில்லை. ஒரு கணம் என் இதயம் ஏதோ ஆனது. நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். பிறகு எழுந்து என் அருகில் வந்தான். நிலா, நான் முழு முயற்சி செய்வேன். நான் ஆதித்யன் அண்ணனைப் போல ஆகிவிடுவேன். நான் என் தாயிடம் மட்டுமே அன்பாக இருந்தேன். அவள் என்னை நன்றாக பார்த்து கொண்டார். ஆனால் பிறகு உன்னை திருமணம் செய்தேன். நானும் உன்னை நன்றாக பார்த்து கொள்ள ஆரம்பித்தேன். எனக்கு உன் மீது காதல் வந்துவிட்டது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ ஆதித்யன் அண்ணனின் மனைவியாகி அவனது அறைக்குள் சென்று விட்டால் அதை நான் எப்படி பொறுத்து கொள்வேன்? எனக்கு உன் அருகில் தூங்கும் பழக்கம் வந்துவிட்டது. நீ என் தலைக்கு மசாஜ் செய்கிறாய். எனக்கு பயமாக இருக்கும் பொழுது நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். நான் உன்னை அணைத்து கொண்டால் என் பயம் எல்லாம் நீங்கிவிடும். நீ ஆதித்யன் அண்ணாவிடம் சென்றால் ஆதித்யன் அண்ணா என்னை உன் அருகில் கூட வரவிட மாட்டார் என்றான். அவன் குழந்தையாக இருந்தாலும் காதல் அவனது இதயத்தில் வந்துவிட்டது. அவனது இந்த விதமான பேச்சை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இப்போது எனக்கு தீபக் மட்டுமே இருந்தான். தீபக் எப்படி இருந்தாலும் அவன் என் இதயத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டான். அவன் என் வாழ்க்கையில் வந்த முதல் ஆண். அடுத்த காலைக்குள் நான் முடிவு செய்துவிட்டேன். நான் என் மாமியாருக்கும் சொன்னேன். நான் தீபக்குடன் மட்டுமே என் வாழ்க்கையை வாழ்வேன். ஆதித்யன் இருப்பதும் இல்லாததும் எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்றேன். என் இந்த முடிவில் என் மாமியாரும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் ஆதித்யன் மீண்டும் மீண்டும் என்னை தீபக்கை விட்டு விலகுமாறு வற்புறுத்தினான். அன்று மாலை திடீரென என் உடல்நிலை மோசமடைய ஆரம்பித்தது. நான் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த பொழுது எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. அதுவும் புரியவில்லை. எல்லாம் மங்கலாக தெரிந்தது. நான் மாமியாரை அழைத்தேன். ஆனால் மாமியார் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் தீபக்கை அழைத்தேன். அவன் என் அறையில் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். என் குரல் கேட்டு சமையலறைக்கு ஓடி வந்தான். என் மோசமான நிலையை கண்டதும் உடனடியாக தன் தாயை எழுப்பினான். என் நிலைமையை கண்டதும் அவனது நிலைமையும் மோசமடைந்தது. நான் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அங்கு நான் தாயாக போகிறேன் என்ற செய்தி வெளியானது. இந்த செய்தி என் மாமியாருக்கு ஆச்சரியமளிப்பதாக இருந்தது. ஆதித்யனும் அதிர்ச்சியடைந்தான். தீபக் தான் தந்தையாக போகிறான் என்று அறிந்தபோது அவன் மகிழ்ச்சியில் ஆங்காங்கே எல்லோரிடமும் முன்னால் என்னை அணைத்து கொண்டான். நமக்கு உன்னை போல ஒரு அழகான மகள் இருப்பாள். அவளுக்கு நான் ஏஞ்சல் என்று பெயரிடுவேன். என் மற்றும் உன் அழகான ஏஞ்சல் என்றான். மாமியார் உடனடியாக என்னை அணைத்து கொண்டு வாழ்த்தினார். நான் வெட்கத்தால் சிவந்து போனேன். ஆனால் தீபக்கின் கை இன்னும் என் கையில் இருந்தது. ஆதித்யன் இதை கேட்டதும் முற்றிலும் அமைதியாகிவிட்டான். அவனுக்கும் எனக்கும் இடையே எந்த உறவும் இல்லை என்று அவன் நினைத்தான். அதனால்தான் அவன் என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பினான். ஆனால் இப்பொழுது எனக்கும் அவனுக்கும் திருமண உறவு தொடங்கிவிட்டது என்று தெரிந்துவிட்டது. அதனால் ஆதித்யன் தன் முடிவிலிருந்து பின்வாங்கினான். இப்போது இந்த வீட்டில் அவன் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. அவனது வேலை நகரத்தில் இருந்தது. அவன் தன் வேலையின் காரணமாக அங்கேயே சென்று விட்டான். போகும்பொழுது, நிலா, நான் உன்னை காதலித்தேன். ஆனால் நான் இப்போது இருவருக்கும் இடையே ஒரு தடையாக இருக்க விரும்பவில்லை. நான் இப்பொழுது உங்களின் காதலை பார்த்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு போனான். அவன் தீபக்கின் தோளில் கை வைத்து ஆறுதல் கூறிவிட்டு சென்று விட்டான். ஆதித்யன் சென்று விட்டான். தீபக் என் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தான். பார்த்தாயா, நீ என்னுடையவள் மட்டுமே. ஆதித்யன் அண்ணன் வந்த அந்த இரவு நான் இரவு முழுவதும் தூங்கவில்லை. இரவு முழுவதும் அழுதேன். கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன், என் நிலாவை என்னிடமிருந்து பறிக்காதே என்று. பிறகு பார், கடவுள் உன்னை எனக்கு திரும்ப கொடுத்து விட்டார். என் நிலாவுடன் எனக்கு ஒரு சிறிய நிலாவையும் கொடுக்கப் போகிறார் என்றான். தீபக் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவனது மகிழ்ச்சியை கண்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் மாமியாரும் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். மெதுவாக நான் தீபக்கை சரி செய்தேன். அல்லது ஒருவேளை இது என் காதலாக இருக்கலாம். அது அவனது மனதில் இவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் தன் மனநல நோயுடன் போராடி முற்றிலும் சாதாரண ஆண்மகன் போல ஆகிவிட்டான். மக்களுடன் பழக ஆரம்பித்தான். அதே சமயம் அவனது சிகிச்சையும் நடந்து வந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் முற்றிலும் சாதாரணமானவனாக மாறிவிட்டான்.
தீபக் எனக்கும் எனது மகளுக்கும் காட்டிய அளவு காதலை வேறு யாரும் காட்டியிருக்க மாட்டார்கள்.